இப்ப இந்த சமூகத்துல இந்த சித்தாந்தங்களை நமக்குள்ள விதைச்ச, நமக்குள்ள சொல்லிக் கொடுத்த திரு நவமணி ஐயா ஆகட்டும், திருமாராயணன் ஆகட்டும், அது மாதிரி எல்லா இந்த இந்த சித்தாந்தங்களை பேசுற, தேவ ஒற்றுமையை பேசுற, சித்தாந்தங்கள் பேசுற எல்லா பெரிய முக்குளத்து தலைவர்களாகட்டும், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு காமிப்போம். ஏன்னா அவங்களால தான் நம்ம உருவானோன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவங்கள்ட்ட போட்டு காமிச்சதுக்கு அப்புறம், நவமணி ஐயா பார்த்தாங்க, திருமாராயணன் பார்த்தாரு, இன்னும் எல்லா பேரும் போட்டு காமிச்ச எல்லாருமே என்கிட்ட ரொம்ப பாராட்டினாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல. எல்லாம் நீங்க உருவாக்கி குடுத்ததுதான். நீங்க பேசுன விஷயங்கள் இன்னைக்கு திரைக்கதையா மாறி இருக்கு. அவ்வளவு நான் ஒண்ணும் புதுசா செய்யல. நீங்க இத பேசலன்னா எனக்கும் அந்த ஐடியா வந்திருக்காது. உங்க பேட்டிகள் நம்ம நம்ம இந்த எல் லோட்டஸோட பேட்டி ஆகட்டும், என்டி மீடியா எல்லா மீடியாக்கள்லயும் நவமணி ஐயா வந்து 57 கலவரத்த பத்தி ரொம்ப விவரமா சொல்லியிருக்காரு. திருமாறான அந்த சித்தாந்தத்துல இருக்கிறவரு. ஸோ இவங்கெல்லாம் பேசுனதுனால தான் ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஓகே இப்படி ஒரு ஆங்கிள் இந்த கதை இருக்குது. ஆனா அவங்க சொல்லாத ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் நான் படிச்சுக்கிட்டேன். யாரும் நம்ம கொண்டாடுறோம் அவர் எதிரியா இல்லைல்ல அதை தான் நான் அந்த பாயிண்டை படிச்சு நான் ஒரு திரைக்கதையை அமைச்சுக்கிட்டேன். அவங்களும் படம் பார்த்து ரொம்ப கொண்டாடினாங்க. இது போக நம்ம வந்து நானும் வந்து இப்போ பெர்சனலா என்ன விரும்புறேன்னா தேவேந்திர சமூகத்துல இந்த சித்தாந்தங்களை விரும்புற ஒற்றுமையை விரும்புற எந்த தலைவர்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, ரசிகர்களா இருந்தாலும் சரி, அவங்க நான் படம் போட்டு காட்ட தயாரா இருக்கிறேன். கண்டிப்பா வரலாம். நானும் 2 3 நண்பர்கள் யூடியூபர் எல்லாருக்கிட்டையும் தேவேந்திர உலக சமூக வளரும் ஆளுமையான யூடியூபர்ஸ் எல்லாத்திட்டையும் பேசியிருக்கேன். அவங்களும் படம் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு நான் படம் போட்டு காமிப்பேன். தலைவர்கள் வரலாம், தேவேந்திர சமூக தலைவர்கள் இந்த படம் பார்க்க வரலாம். நான் படம் போட்டு காமிக்க ரெடியா இருக்கேன். நிச்சயமா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் சரியான கருத்தை பதிவு பண்ணி போய் நீங்களும் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன்.